சும்மா பானிபூரி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு சவுகார்பேட்ல இருக்கிற எலிஃபென்ட் கேட் ஸ்ட்ரீட் குள்ள வந்த உடனே பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் K3 ஃபேஷன்ஸ் இருக்கு. என்னடா இது K3 ஃபேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாமா? ஹலோ யுவர்ஸ், எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மேட் எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க. குவாலிட்டியான மேட் வாங்கணும், நல்லாவும் இருக்கணும், வீட்டுல போட்டோம்னா ரிச்சா இருக்கணும், கம்மியான விலையிலயும் இருக்கணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். சோ எனக்கு ஒரு இடம் கிடைச்சது. அதுதான் ஆஷாபுரா ஹேண்ட்லூம். வெல்கம். வணக்கம். உங்ககிட்ட தான் நிறைய மேட்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி மேட்ஸ் இருக்கு நான் கேள்விப்பட்டேன். சோ எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? இதுல கால் மீது இருக்கு, இது கால் மீது இருக்கு, வாட்டர் ப்ரூஃப், வாஷபிள், நான் ஸ்லிப்பர். இது ஸ்லிப் ஆகாது. ஓகே, நல்லா குவாலிட்டி இருக்கும். ஆனா நம்ம நடக்கும்போது வழுக்காது. பட் தனி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, அப்ப இதெல்லாம் மாடல்ஸ் இருக்கும். இதுல இதே மாதிரி மாடல்ஸ் வரும். இந்த மாதிரி மாடல்ஸ் வரும். ஓகே, இது நான் ஸ்லிப் இருக்கும், தனி எக்ஸாம் ஆகும், அண்ட் நான் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, சாஃப்ட் புச்சி மாதிரி இருக்கு, பஞ்சு மாதிரி. ஓகே, இது டாய்லெட்க்கு நம்ம டாய்லெட் ரூம்ல போட்டுக்கலாமா? ஓகே, அப்ப இதே மாதிரி ஒரு நூல் மாதிரி இது நல்லா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இது நூல் மாதிரி வரும், இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் ஸ்லீவ் இருக்கு, ஹெவி குவாலிட்டி. ஓகே, பார்க்கவே நல்லா ரிச்சா இருக்குல்ல, ஆனா அது பிரைஸ்லாம் கம்மியா தான் வரும் உங்களுக்கு. ஆமா, அப்ப இதே மாதிரி குவாலிட்டி வரும். இது ஃபார் மாதிரி இருக்கும், ஃபுல்லா ஃபார். ஃபுல்லாவே பேக்ல கூட அதானா? ஆமா, 2 பீஸ் செட் வரும். ஓகே, நல்ல குவாலிட்டி வரும். ஃபுல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், நான் ஸ்லீவ் இருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம கிட்ட ஒரு ஐட்டம்ஸ் இருக்கும், டர்க்கி ஐட்டம். டர்க்கி கார்பெட். இந்த ஹால்ல போடுற மாதிரியா? ஹால்ல, ரூம்ல, கிச்சன்ல, பெட்ரூம்ல எங்க போடலாம். இது டர்க்கி கார்பெட். இதுல 3 கலர்ஸ் வரும், ப்ளூ வரும், கோல்டு வரும், அண்ட் ரெட் வரும். இதெல்ல வாஷ் பண்ணனும் எப்படி நம்ம பண்ணிக்கலாம்? ஈஸி வாஷ்லாம். இல்ல வாஷிங் மிஷின் அப்ப போடலாம். வாஷிங் மிஷின்ல போடலாம். இது பஞ்செல்லாம் வந்துராதா? வராது, கேரண்டி. ஓகே, இது நல்லா இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி கால் மெதி வரும். கால் மெதி நிறைய ரேஞ்ச் இருக்கும் நம்ம கையில, டிஃப்ரெண்ட் இருக்கும், சாஃப்ட் இருக்கும். இதுல 6 கலர்ஸ் இருக்கும். ஓகே, 200 ஸ்டார்டிங் இருக்கும். டோர்மெண்ட் 100 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கும். 100 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கா? இது 100 ரூபாய் இருக்கும். இது 100 ரூபாவா? வாட்டர் ப்ரூஃப், வாஷபிள், அண்ட் தனி எக்ஸப் ஆகும், தனி எக்ஸப் பண்ணலாம். ஆனா வழுக்காது. வழுக்காகாது. கால் மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் நம்ம கைட்ட இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பெட்ஷீட்டா? வாங்க ஜி. பெட்ஷீட்லன்னு உங்களுக்கு 2 குஷன் வரும். இது கால்லே போடலாம், சோஃபா திவான்லயே போடலாம், திவான்ல போடலாம், பெட்ல போட்டுக்கலாம். பெட்ல போடலாம். அப்புறம் இதே பெட்ஷீட் வரும், செல்ஃப் எம்போஸ். இதே எம்போஸ் பெட்ஷீட் இருக்கும். இதுல 2 பில்லோ கவர் இருக்கும். இதுல 2 பில்லோ கவர் இருக்கும், பில்லோவும் கொடுத்துருவீங்க. ஆமா, பெட்ஷீட்டும் இருக்கும். பெட்ஷீட் இருக்கும். கேரண்டி எவ்வளவு நாளைக்கு? கேரண்டி இருக்கும், லைஃப் இருக்கும். கல்யாணம்ல நிறைய ஆள் கல்யாணம்ல தரேன். கல்யாணம் செட், இது செட் இருக்குன்னா இது கல்யாணம்க்கு கிஃப்ட் தரேன். ஓகே, ஓகே. கல்யாணம் ஸ்வீட்டுக்கு 6 கலர்ஸ் இருக்கும். இதுல 6 கலர்ஸ் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு எவ்வளவு? இது ஒரு உங்களுக்கு 1650 வரும். 1650. ஓகே, 1650ல 6 கலர்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட சோஃபா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு போறோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு வந்து ட்ரெஸ் கொடுக்கலாம்னு யோசிப்போம், இல்ல ஜுவல்ஸ் கொடுக்கலாம்னு யோசிப்போம். ஆனா இது புதுசா இந்த மாதிரி சோஃபாக்கு போறதோ, இல்ல பெட்க்கு போறதோ, இல்ல திவானுக்கு போறதோ, இந்த மாதிரி பெட்ஷீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஃப்ரீயா பில்லோஸும் வருது. ஸோ இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டா இருக்கும். இப்போ நம்ம பார்த்த கல்யாண கிஃப்ட்டுக்கு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலயே இவ்வளோ கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க டக்குன்னு சவுகார்பேட்டையில இருக்கிற ஆஷாபுரா ஹேண்ட்லூம்ஸ்க்கு கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இதுல உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க போலாம். இருக்கும், சேம் ரேட்ல இருக்கு. இதுல கலர்ஸ் வரும். இதை ஓபன் பண்ணி பாருங்க. இதுவுமே அதே மாதிரி தான், பட் வேற மாடல்ஸா? வேற மாடல்ஸ் இருக்கும். ஓகே, காட்டன் மாதிரி இருக்கும். இது சாஃப்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும்.
ஆக்சுவலி வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல பெட்டே தேவையில்ல, சோஃபாவும் தேவையில்ல. இது அழகா வந்து தரையில போட்டு நல்லா சுகமா தூங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு, பாருங்களேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாமா? ஆக்சுவலி இது பேரு 7D பெட்ஷீட்னு சொல்றாங்கங்க. ஸோ இங்க ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிக்சர் அப்படியே உள்ள இருக்குமாங்க. வாங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா யார் மேல உட்கார் இருக்க மாதிரி தெரியும். ஓகே, டிஜிட்டல் இருக்கும். டிஜிட்டல்ல நம்ம தெரியாத யார் மேல உட்காருன்னு தெரியல, பட் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. இது பாத்தீங்கன்னா மேல இருக்கும். இது டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, சாஃப்ட் இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், டபுள் சைடு இருக்கும். 2 in 1. உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ல இருக்கிறது வேணும்னாலும் நீங்க வந்து உங்க பெட் மேல போட்டுக்கலாம். இல்லப்பா எனக்கு பிக்சர்லாம் வேண்டாம், ஆனா இந்த கிளாத் நல்லா இருக்கு, நான் பேக்ல போட்டுக்கிறேன்னாலும் கூட பிளைன்ல நீங்க பேக்ல போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி பெட்ஷீட் இருக்கும். 70ல 2 தல்கானி கவர் ஒரு பெட்ஷீட் கிங் சைஸ்ல நிறைய கலர்ஸ் வரும். இது மாதிரி பெட்ஷீட் இருக்கு 70 லேட்டஸ்ட். 70ல இது சேம் ஐட்டம் தான். மேல யார் பூ வச்சிங்க மாதிரி இருக்கும், பட் உண்மை இல்லை. ஓகே, நேர பாத்தீங்கன்னா உண்மை இல்லை. தூரம் பாக்குறீங்கன்னா மேல என்ன இருக்கிறது தெரியும். ஓகே, நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். ஓபன் பண்ணி கொஞ்சம் பாருங்க. இதுல என்ன வரும் உங்களுக்கு? 2 பெட்ஷீட், தல்கானி கவர் இருக்கும். ஓகே, और बेडशीट இருக்கும். கிங் பெட்ஷீட் இருக்கும். கிங் பில்லோ கவர் 2 இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பெட்ஷீட்டும் இருக்கும். இதுவுமே 70ல தான் இருக்கும். பாருங்க, ரியலி டிஜிட்டல் பிக்சர். ஆக்சுவலி இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் இந்த குட்டீஸ் இருக்கிற வீட்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அவங்க ரொம்பவே வந்து அட்ராக்டிவா இருப்பாங்க. நிறைய குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே போயிட்டு பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பிக்சர் போட்ட பெட்ஷீட்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இவங்க இடத்துல 1500க்கு உங்களுக்கு வந்து விற்கிறாங்க. இதே நம்ம டி நகரோ இல்ல வேற எங்கேயாச்சும் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இது 2000க்கு வரும். ஸோ இந்த மாதிரி கியூட்டான பெட்ஷீட்டை கம்மியான விலையில வாங்கணும்னா இந்த இடத்த தவிர வேற எந்த இடமும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஐட்டம்னா சார், இது ஐட்டம்னா ஆல் சூப்பர் மார்க்கெட் சென்னையில வேலூர் और सुपर मार्केटல சப்ளை இருக்கும். और சப்ளை ஆல் தான் வாங்கி போறோம். और சூப்பர் மார்க்கெட்ல நம்ம கடை ஜாமான் போறோம். எல்லாம் எங்க பில் போட்டுறேன். ஓகே, பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. இப்போ ஒரு லம்பா வாங்கிட்டு போனோம்னா உங்ககிட்ட வந்து வாங்கலாம். இந்த குளு கிளைமேட்டுக்கு நம்ம எல்லாருக்குமே 10-15 பெட்ஷீட் போட்டு தூங்கணும்னு தோணும். ஆனா இந்த ஒரு பெட்ஷீட் போட்டாலுமே போதுங்க, குளு கிளைமேட் ஹாட் கிளைமேட்டா மாறிடும். ஸோ பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷனே நல்லா இருக்கு. கிரே, பிளாக், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்கு. இது பார்க்கறதுக்கே வந்து ஏதோ செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதே மாதிரியே இவங்க கிட்ட நிறைய இருக்கு. இதோட ரேட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1500 சொல்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வெயிட்டான ஒரு பெட்ஷீட்டை நம்ம வெளியில வாங்கணும்னா 2500 கூட அவங்க கொடுப்பாங்க. ஆனா இங்க 1500க்கு கம்மியாவே தான் கொடுக்குறாங்க. வாங்குனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வெரைட்டிஸ் இருக்கும். சின்ன பாப்பாக்கு இருக்கும். சின்ன பாப்பாக்குன்னா ஜஸ்ட் போன் மாதிரி வரும். இது சின்ன பாப்பாக்கு வரும். சின்ன பாப்பா என்ன குவாலிட்டி வரும். சின்ன பாப்பானா பிறந்த குழந்தைக்கு ஸ்டார்டிங் இருக்கும். ஓகே, இது சின்ன பாப்பால நிறைய கலர்ஸ் இருக்கும். சிங்கிள் பெட் பாப்பாக்கு இருக்கும். சிங்கிள் பெட் சிங்கிள் ஆளுக்கு இருக்கும். டபுள் ஆளுக்கு இருக்கும். ஃபேமிலி இது மாதிரி ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். டபுள் பெட்ல கிங்ல இருக்கும். இதுல நிறைய மாடல்ஸ், நிறைய கலர்ஸ், நிறைய ரேஞ்ச் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம பெட்ஷீட் போத்தி படுக்க வைக்கணும்னா கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஒரு 5 வயசு குழந்தைங்க வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம்ல. 5 வயசு குழந்தை வரைக்கும் வந்து இந்த பெட்ஷீட் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும், குளிருக்கு இதமா இருக்கும். நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா எந்த வெயில் காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, அவங்க பெட்ஷீட் ட்ரெஸ்ஸே போட்டு தூங்க மாட்டாங்க. அப்ப நம்மள என்ன யோசிப்போம், ஐயோ என் குழந்தைக்கு ரொம்ப குளிரும்லன்னு யோசிப்போம். அந்த மாதிரி குளிருக்கு இது அடக்கமா இருக்கும். பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம்ல கல்யாணம்ல இருக்கு, நிறைய பிக்னிக்ல போறோம். பிக்னிக்ல இது யூஸ் பண்ணலாம். ஹனிமூன் கப்பல்ஸ் இதை போட்டுட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நிறைய 20 ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா வந்து பாத் கோட்னு சொல்றாங்க. ஹனிமூனுக்கு போறவங்களுக்கோ இல்ல நியூ கப்பிள்ஸ், அந்த மாதிரி ரொமான்டிக்கா இருக்கிற கப்பிள்ஸ், வெளியில டூருக்குலாம் போறவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். அதை விட முக்கியமா எங்க கேமராமேனுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆக போகுது. ஸோ நியூலி மேரிட் ஆக போறவங்களா இருந்தாலும் சரி, மேரிட் ஆனவங்களா இருந்தாலும் சரி, டூருக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, கிஃப்ட் கொடுக்கணும்ப்பா என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இதை வந்து தாராளமா நீங்க வந்து வாங்கிக்கலாம்.
பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இதை போட்டீங்கன்னா போட்ட மாதிரியே தெரியாது உடம்புல. ஆக்சுவலி வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து ஈரத்தோட போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஈரத்தோட போட்டாலுமே இதை வந்து ஈரம் வந்து அப்சர்வ் பண்ற ஒரு குவாலிட்டி இந்த கோட்ல இருக்கு. வேற மாதிரி கலர்ஸ் வச்சிருக்கீங்களா? இதுல கலர்ஸ் இருக்கும் 20 கலர்ஸ் இருக்கும். ஓகே 20 கலர் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். ஓகே இதெல்லாம் சின்ன பாப்பாக்கு, பெரிய லேடிஸ், கல்யாணம் லேடிஸ், ஆல் மல்டி பர்பஸ் லேடிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே இதெல்லாம் ஒன்னு குவாலிட்டி இருக்கும். இதுல கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி இருக்கும். இது புசு புசு இருக்கும், சாஃப்ட் இருக்கும். ஓகே ஓகே குவாலிட்டி கொஞ்சம் ஆக்சுவலி டிஃபரெண்ட் வந்து இது வந்து நமக்கு கம்மியான விலையில வேணும்னா நம்ம இதை வாங்கிக்கலாம். இதை விட குவாலிட்டி அதிகமா இருக்கிறதும் இவங்க கிட்ட இருக்கு. இந்த படத்துல தான் நம்ம பாத்திருப்போம் இந்த மாதிரி வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வந்து ஒரு பால்கனில நின்று ரொமான்ஸ் பண்றதெல்லாம். உண்மையாவே வந்து இது எங்க விக்குது நான் தேடிட்டு இருந்தேன், இங்க எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நானும் வாங்கிப்பேன், கேமராமேன் அண்ணாக்கும் வாங்கி கொடுப்பேன். அவருக்கும் வந்து இதெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய கலர்ஸும் இருக்கு, ஹை குவாலிட்டியும் இருக்கு, லோ குவாலிட்டியும் இருக்கு. ஸோ நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது சார் ஃப்ரீஸ் டாப். இது என்ன சைஸ் ஃப்ரீஸ் இருக்கு, பெருசு இருக்கு, சிங்கிள் இருக்கு. ஆக்சுவலி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வந்து ஃப்ரிட்ஜ் மேல நம்ம போட்டு போடல அந்த கவர், இவங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும். அதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு இப்படி சொன்னாதான் புரியும். ஸோ ஃப்ரிட்ஜ் மேல போடுற கவர்னு சொல்லுங்க. இது ஆக்சுவலி நான் ஃப்ரீ ஸ்டாப் தான் கேக்குறேன். ஓகே அப்ப நிறைய ஆள் ஃப்ரீ ஸ்டாப் கேக்குறீங்க. என்ன சைஸ், சின்ன சைஸ், டபுள் சைஸ், டபுள் டோர், டர்பல் டோர்னு எல்லாம் போடலாம். ஓகே உங்ககிட்ட வந்து சிங்கிள் டோருக்கும் இருக்கு, டபுள் டோருக்கும் இந்த மாதிரி இருக்கு. கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு இதெல்லாம். ஓகே ஓகே ஒரே குவாலிட்டி தானா இல்ல ஹை குவாலிட்டி? இதுல டிஃபரெண்ட் குவாலிட்டி வரும். ஓகே நிறைய குவாலிட்டிஸ் வரும். இதுல 3D 5D 3D 5D 7D நிறைய இதே மாதிரி வரும். பாத்தீங்களா இந்த மாதிரி பூ போட்ட மாதிரி அழகா இருக்கு. இது ஆக்சுவலி பார்த்தா ஃப்ரிட்ஜ் கவர் மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. ஆனா அதை விட வேற ஏதாச்சும் கலர்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஒரு டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கும். கஸ்டமருக்கு ஜாஸ்தி மூவிங். ஓகே ஒரு கலர்ஸ் இருக்கும் பாருங்க. இது நல்லா இருக்கு. இது பாருங்களேன், இதெல்லாமே வந்து சிம்பிளா இருக்குது. உங்களுக்கு சிம்பிளா வேணாலும் எடுத்துக்கலாம் வந்து, இல்லைன்னா வந்து எனக்கு இது மாதிரி கிளிட்டர் டைப்ல வேணும், ஜொலிக்கிற மாதிரி வேணும்னாலும் நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு வருது? இதெல்லாம் 182 250 182 கம்மியா தான் இருக்கு. 182 தான். வேற எங்கேயாச்சும்னா ஒரு 200 250 அந்த மாதிரி இருக்கும். இங்க கம்மியா தான் இருக்கு. ஸோ வந்து வாங்கிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மள 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை நார்மல் ஹோட்டல்ஸும் போகும்போது இந்த மாதிரி புசுன்னு பெட்ஷீட்ஸ், இந்த மாதிரி புசுன்னு டவல்ஸ் இருக்கும். இந்த டவல்ஸ்லாம் பார்க்கும்போது எங்கடா கிடைக்கும், அப்படியே கிடைச்சாலுமே அதிகமான விலையில தானே இருக்கும், நம்மளே எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடம்னா அதே இடம் தான், நான் முன்னாடி வந்த இடம் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டவல்ஸ்லாம் விற்கிது. அதுவும் கம்மியான விலையிலயும் விற்கிது, நல்ல குவாலிட்டிலுமே இருக்கு. இந்த குவாலிட்டி இல்லாம உங்களுக்கு இன்னும் இதை விட ஹை குவாலிட்டி வேணும்னாலும் இங்க உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த டவல்ஸ்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்ல 250 ஸ்டார்டிங் இருக்கும். 1200 வேணும்னா இருக்கும். 2000 வெறும் டவல் இருக்கும்னா 250ல வேணும் டவல்ஸ் இருக்கும். ஒரு கலர்ல 6 கலர் வரும், 10 மாடல்ஸ் வரும். டிஃபரென்ஸ் இருக்கும். ஓகே இது என்ன சார்? இது கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி இருக்கும். கல்யாணம் நடத்துறீங்கன்னா இது எம்ப்ராய்டரி, கல்யாண மாப்ள போடலாம். இது எம்ப்ராய்டரி டவல்ஸ் இருக்கும். வித்தியாசம் இருக்கும், டிஃபரெண்ட் இருக்கும். சென்னையில இதே மாதிரி கம்மியா இருக்கும். ஓ ஆக்சுவலி வந்து எங்க ஊர்ல எல்லாம் வந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்கணும்னா அந்த மாப்பிள்ளை வந்து டவல் போட்டுட்டு தான் உட்காருவாரு. அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு டவல் வாங்கணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம அழகா பூ போட்டு டிசைனா வந்து வாங்கிக்கலாம். இந்த ஷாப்புக்கு வந்து எனக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா கல்யாண மாப்பிள்ளை, கப்பிள்ஸ் இதை பத்திலாம் பேசி எங்க கேமராமேனுக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அவருக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இது என்ன சார்? இதுல மாப்பிள்ளை பொண்ணு சேட் இருக்கும். கல்யாணம் கிஃப்ட் தரேன்னா கிஃப்ட் தரீங்கன்னா பிக்னிக்ல போலாம், அர்த்தம் போலாம், வீட்டுல கிஃப்ட் கொடுக்கலாம். இதுக்கு நல்லா எம்ப்ராய்டரிஸ் இருக்கும். ஒரு 0 டச் மைக்ரோ ஜீரோ காட்டன் இருக்கும். காட்டன் டவல்ஸ். ஓகே இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் கல்யாணம் ஆக போகுது, அவங்க வந்து ஹனிமூன் போக போறாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம். நான் வச்சிருக்கேன்ல, இது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ இது மேட்டா இல்ல வேற ஏதாச்சுமா நினைச்சேன். ஆனா இது மேட் எல்லாம் இல்லைங்க. நம்ம கப்பிள்ஸ்க்கு இல்ல நம்ம ஃபேமிலி எங்கேயாச்சும் டூருக்கு போறோம் அப்படின்னா அங்க ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்ல டவல்ஸ், அந்த மாதிரி டவல்ஸ் தான் இதுவுமே. நம்ம வீட்லயுமே இந்த மாதிரி டவல்ஸ்லாம் இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து வாங்கிக்கலாம். இது முக்கியமா வந்து நம்ம கல்யாணத்துக்கு போறோம், புதுசா மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹனிமூன் போறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த மாதிரி டவல் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே மாதிரி டவல் அடல்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு கூட இருக்கு. இங்க பாத்தீங்களா
பேபி டவல், சாரி லேடிஸ் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாமா? லேடிஸ் இது பேபி டவல். எங்க கேமராமேன் அண்ணாக்கு பாத்தீங்கன்னா ஹனிமூனுக்கு டவல் நான் வந்து காட்டி கொடுத்துட்டேன். இப்போ அவருக்கு ஹனிமூனுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கல, அந்த குழந்தைக்கும் இந்த டவல் தான் அவர் யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த கடைக்கு தான் வந்து அவரும் வாங்குவாரு, நானும் இந்த கடைக்கு தான் வருவேன், நீங்களும் இதே கடைக்கு வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம கப்பிள்ஸுக்கு அடல்ட்டுக்கு வந்து டவல்ஸ் வந்து ஒரே கலர்ல தான் பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா 2 in 1. பிங்க் வந்து கேர்ள்ஸுக்காங்க, ப்ளூ வந்து பாய்ஸுக்கா. ஸோ நல்லா இருக்குல்ல, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கலர்ஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 2 in 1லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும். ஓகே, இது உள்ளேயே வந்து கலர்ஸ் இருக்கும். இது நிறைய கலர்ஸ் இருக்கு. ஷாப் விசிட் பண்ணி பாருங்க. இது ரேஞ்ச் எல்லாம் எவ்வளவு வரும்? இது ஒரு 950 வரும். 950. இது அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம இது எல்லாம் சார் இம்போர்ட்டட், இந்தியா ஐட்டம் உண்மை இல்லை, ஆல் இம்போர்ட்டட் ஐட்டம் தான். எல்லாமே ஃபாரின்ல இருந்து வந்தது தான். நாங்க இந்தியா ஐட்டமே கிடையாதான் அது. ஸோ எல்லாமே ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. ஃபாரின்ல இருந்து வந்தது நமக்கு அதிகமா இருக்கும், ஆனா இங்க கம்மியாவே கிடைக்குது. ஸோ வாங்கறதுல தப்பே இல்லை, டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. அக்கா போட்டுட்டே இருக்காங்க, நான் ஏதோ 10-15 வாங்குற மாதிரி. நான்லாம் வாங்குறது 2, 1 வாங்குறதே பெரிய விஷயம், நம்ம பட்ஜெட் அந்த மாதிரி. ஓகே, கல்யாணம்னு ஒரு அம்மா அப்பா ஒரு நல்லா இது கொடுத்துருக்காங்கன்னு காஸ்ட்லி ஐட்டம். இந்த கல்யாணம் செட் இருக்கும். கல்யாணம் செட்ல 2 குஷன் வரும், 2 குஷன் இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த 2 பூஸ்டர் கவர் வரும், ரவுண்ட் கீழே வரும்ல, 2 பூஸ்டர் கவர் வரும். இதுல ஒரு பெட்ஷீட் வரும், ஒரு பெட்ஷீட் இருக்கும். நல்லா பெட்ஷீட்டுக்கு ஃப்ரில் மாதிரி வரும், ஃபுல்லா ஃப்ரில் வரும். ஓகே, அப்போ இதுல மாப்பிள்ள இந்த மாதிரி உட்கார்த்திங் சைட்ல இந்த மாதிரி ரவுண்ட் பூஸ்டர் இருக்கும். அப்போ இது போத்திக்கிறதா இருக்கும். ஓ, போத்திக்கலாம். இது எல்லாமே திவான் மேல போட்டதா இல்ல திவான், சோஃபா, பெட் மல்டிபிள் போடலாம். ஓகே ஓகே, டிஃபரெண்ட் இருக்கும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கும், கலெக்ஷன் நிறைய இருக்கும். இது பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு gift கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் காட்டியிருந்தாங்க. இப்போ கல்யாண வீடு கிராண்டா இருக்கணும், மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கும், இல்ல ஹெல்தி ஃபங்க்ஷன் தெரியல, நான் வந்து தமிழ்லயே சொல்லிடுறேன். நலுங்கு ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் இந்த இந்திக்காரங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்திக்காரங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்காரங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து இது கல்யாண வீட்டுல இதை போட்டு ரொம்ப கிராண்டா இருக்கும், அதுக்காக தான் இவங்க காமிச்சிருக்காங்க. கிராண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம இது நமக்கு கம்மியான பிரைஸ்லயுமே இங்க கிடைக்குது. நான் வந்து சோஃபா கவர் அவர் காட்டியிருக்காரு. ஸோ இந்த சோஃபா கவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோஃபா ஆசாசியா வாங்குவோம், ஆனா அந்த ஆசாசியா வாங்கின சோஃபாவை எப்படி பராமரிக்கிறதுனே நமக்கு தெரியாது, கிழிஞ்சும் போயிடும். ஸோ அப்படி கிழியாம இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து சோஃபா கவர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது பார்க்கவும் ரொம்ப பாத்தீங்கன்னா வந்து சோஃபா மேல ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு துணி, அதே மாதிரி தான் இருக்கு. கிழியவும் கிழியாது, நல்லாவும் இருக்கும். இதை நீங்க வந்து வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். 3+2 ஒரு 3 சேர் இருக்கும், லாங் 3 ஆள் உட்கார்ந்த மாதிரி கீழே 3 சீட்டுக்கு போடும் அண்ட் 2 வரும், 2 சேர். 3+2 ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மொத்தமா 10 பீஸ் இருக்கும். ஓகே, 10 பீஸ் இதுல இருக்குமா? 10 பீஸ்ல நிறைய கலர்ஸ் இருக்கும், ஒரு கலர்ஸ் இருக்கும். உங்க கடைக்குள்ள நாங்க வரும்போது ஆக்சுவலி வந்து மேட் இருக்கு, மேட் தான் வாங்கவே நான் வந்தேன். ஆனா மேட்டை தவிர்த்து உங்க கடையில நிறைய இருக்கு. இதெல்லாம் கூட இருக்கிறது இருக்கட்டும், பெர்ஃப்யூம்லாம் வச்சிருக்கீங்க, பெர்ஃப்யூம், கத்தி, பூட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க. சோ அதை காட்ட முடியுமா? இதை காட்டலாம். ஒரு கார்பெட்ல மினிமம் ஸ்டார்டிங் சைஸ் இது இருக்கும். இது பூஜா பண்ணலாம், கல்யாணம் பால் உட்கார்ந்து உட்காரலாம், சப்போர்ட் சாப்பிடணும் கிலோ கொடுத்து சாப்பிடலாம், கால் மேல யூஸ் பண்ணல பண்ணலாம். இது என்ன சைஸ் வேணும், இது ஸ்டார்டிங் சைஸ் இருக்கு 5/7, 4/6, 3/5, 8/11, 9/12 ஆல் சைஸ் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம மேட் வாங்குறதுக்காக ஆஷாபுரம் ஹேண்ட்லூம் கடைக்கு வந்திருந்தோம். ஆனா அங்க மேட்டை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திருந்தோம், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். உங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு தேவைன்னா A to Zல இருந்து ஒரே இடத்துல வாங்கணும்னா அதுக்கு நீங்க எலிஃபென்ட் கேட் கிட்ட, சவுகார்பேட்டையில எலிஃபென்ட் கேட் கிட்ட இருக்கிற ஆஷாபுரம் ஹேண்ட்லூம் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கண்ணாடி பாருங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.